செய்தியை கேள்விப்பட்ட நெருங்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சென்றபோது வியப்படைந்தார்கள். இத்தனை நாட்களாக நாயகத்தின் மீது கோபமும் குரோதமும் வைத்துக் கொண்டு வெறுப்பும் பகமையும் வைத்துக் கொண்டு போதன பாதையை குப்பைகளை கொள்கிறோம். ஒரு நாள் கொட்டவில்லை என்பதற்காக எங்கே அந்த பெண்மணியை விசாரித்து வந்து நலம் விசாரிக்கிறார்களே, இவர்களல்லவா மனிதர், இவர்களல்லவா புனிதர், இவர்களை பற்றியால் தப்பு தவறாக விளக்கினோம் என்று இனி இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார். இஸ்லாம் நீக்கப்பட்டது. உலகமெல்லாம் இஸ்லாம் கடலிருக்கிறது. பாலைகளில், காடுகளில், பனிபடர்ந்த நாடுகளில், சோலைகளில், தீவுகளில், சொல்லாற்று நாடுகளில் அதற்காக நான் பாதகவினியின் கல்லூரியே தமிழ்துறை பேராசிரியராக தொடங்கி முதல்வராக பணியாற்றிய பேராசிரியர் இறைவர்களை சுட்டிக்காட்டினார். இஸ்லாம் உலகமெல்லாம் பரவியிருக்கிறது. அரபிக்கடல் ஓரத்திலே தோன்றிய இஸ்லாம் அட்லாண்டிக் ஓரத்திலே இருக்கிறது. பசிபிக் கடல் பக்கத்திலே இருக்கிறது. பாரதத்தின் எல்லா பகுதியிலும் இஸ்லாம் பரவியது. இதனால் பெருமானாரை நட்புணர்த்தினால் நாயகத்தின் பொதுக்குணத்தினால் இஸ்லாம் பரவியது. அதைத்தான் சொன்னார், பாலைகளில், காடுகளில், பனிபடர்ந்த நாடுகளில், சோலைகளில், தீவுகளில், சொல்லாற்று நாயகத்தின் நாயகத்தின் சொல், நாயகத்தின் உன்னதமான வாழ்க்கை பாதை உலகத்தின் எல்லா கண்டங்களிலும் இருக்கிறது. இஸ்லாம் பரவாத கண்டங்களில், அதே உலகத்தில் 6 கண்டங்களிலும் இஸ்லாம் ஒளிபரப்பியிருக்கிறது என்றால் அன்றைக்கு 23 ஆண்டுகள் நடித்துவ வாழ்க்கை. பெருமானாக 10 வயது 63, அந்த 63 23 தான் இறைவனான வாழ்க்கை. அந்த 23 வருட வாழ்க்கையின் சாதனையால் உலகமெல்லாம் பரவியது. இதற்கு முதல் காரணம் பெருமானாருடைய நற்குணம். இன்னா செய்ததற்கு விதியை செய்யக்கூடிய பொருட்கள், தனக்கு துன்பம் செய்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நற்குணம். இப்போது குப்பைகளை கொட்டிய துணிகளாக இருக்கணும். இதை ஒரு சின்ன நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி தலைப்புக்கு உள்ளே கொண்டு விடுவோம். ஒரு பெண்மணி வயதான தாய் வந்து கொண்டிருந்தார். அருமையான பெருமக்களே, ஒலிபெருக்கி மூலமாக கேட்கிற சகோதர சமுதாயத்தின் ஏற்கனவே வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி. ஒரு பெண்மணி வயதான தாய் தலையில் மூட்டி முடிச்சுகளோடு வந்து கொண்டிருக்கிறார். இடையே ஒரு இளைஞன் வருகிறார். என்னம்மா, தாங்க முடியாத சுமைகளோடு தள்ளாத நிலையில் எங்கே போய்க் கொண்டிருக்கிறேன் என்று கேட்டவுடன் அந்த வயதான தாய் சொன்னார், இந்த மக்காவிலே முகம்மது என்று ஒருவர் புதிதாக ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்கிறார். நாங்கள் பரம்பரையாக வழிபட்டு வந்த கடவுளையெல்லாம் மறந்து வேண்டாம், ஒரே விதம், ஒருவனே தேவன், ஒரே ஒரு இறைவனைத்தான் மறந்து வேண்டும் என்று ஏகத்துவ பிரச்சாரம் சொல்கிறார். ஓரிரை கொள்கையை எடுத்து வைக்கிறார். நாங்கள் காலமாக எத்தனையோ கடவுள்களை வழிபட்டு வந்தோம். 360 கடவுள்கள் அரபு நாட்டில் வழிபடப்பட்டது. ஆனால் அந்த காலத்தில் உள்ள சிலை வணக்கத்திற்கும் இந்த காலத்து சிலை வணக்கத்திற்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த காலத்தில் செதுக்கப்பட்ட சிலைகளைத்தான், செதுக்கப்பட்ட கற்களைத்தான் கடவுளாக வணங்குகிறார். ஆனால் நபிகள் நாயகம் கனகாசன் வாழ்ந்த காலத்தில் செதுக்கப்பட்ட கற்களை மட்டுமல்ல, தெருவில் ஒதுக்கப்பட்ட கற்களையும் கடவுளாக வணங்கி வருகிறார். அந்த நேரத்தில் இதெல்லாம் கடவுள் அல்ல, இதையெல்லாம் படைத்து இறைவன் இருக்கிறான். சூரியன் கடவுள் அல்ல, சந்திரன் கடவுள் அல்ல, வானத்தின் நட்சத்திரங்கள் கடவுள் அல்ல, இவற்றையெல்லாம் படைத்த இறைவன் இருக்கிறான். அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று ஏகத்துவத்தை சொன்னார்கள் திருபெருமானார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அறிஞர்கள் முத்துவார் செய்வா போன்றவர்களெல்லாம் கடும் பகைமையினால் கடுமையான கொள்கைகளை கொடுத்தார்கள். முகம்மதின் பேச்சை கேட்காதீர்கள், நீங்கள் ஊழியருக்கு வெளியே விடுங்கள், நீங்கள் கேட்காத ஏமாந்தவருடைய கொள்கைக்கு சென்று விடுவீர்கள் என்று பிரச்சாரம் செய்யப்பட்ட நேரத்திலே இந்த வயதான அம்மா ஊழியருக்கே போகிறார். முகம்மதின் பேச்சை கேட்டு நாம் மதம் மாறி விடக்கூடாது, மனம் மாறி விடக்கூடாது என்று ஊழியை காணிக்கிறார். அந்த நேரத்தில் தான் எதிரே வந்து இளைஞர் கேட்கிறார், அம்மா தாயே, எதற்காக போகிறீர், எங்கே போகிறீர் என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் அந்த தாய் என்ன இருக்கிறார், முகம்மது என்று ஒருவர் புதிதாக ஒரு கொள்கை பிரச்சாரம் செய்கிறாராமே, அதை கேட்காமல் இந்த உணர்வுக்கே ஒழுங்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் நம்முடைய ஆணை விளக்கத்தினால் நான் போகிறேன். சரியம்மா, இந்த தாங்க முடியாத சுமைகளோடு போகிறேன், நானே அந்த சுமையை கொண்டு வந்து தூக்கி வருகிறேன், உங்களுக்கு எங்கு செல்ல வேண்டும் அந்த இடத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன் என்று சொன்னார். உடனே இந்த தாய்க்கு தள்ளாத வயதில் உள்ள தாய்க்கு ஆச்சரியம், என்ன அரபு நாட்டில் இப்படி ஒரு இளைஞரா,
ஒரு நடுத்தர வயதை சார்ந்தவர். இப்படி யாருக்கும் யாரும் உதவாத அரபு நாடு. எங்கு பார்த்தாலும் இனவரையும் குலவரையும் பகைவரையும் கொலைகளையும் உச்சகட்டத்தில் இந்த அரபு நாட்டில் பிறருக்கு உதவுவதற்காக ஒருவரா. உடனே அந்த இளைஞர்களுக்கு அந்த பொருளை கொடுக்கிறார். வயதானத்தால் கொடுத்து விட்டு கடைசியில் நீரிடம் வந்து இறக்கி வைத்தார். இறக்கி வைத்தீர்மா இங்கேதான் இறக்க வேண்டும். சரி இறக்கி விட்டு நான் போகலாமா கேட்டார். தம்பி, இந்த அரபு நாட்டில் நாகரிகம் இல்லாத அரபு நாட்டில், கலாச்சாரம் இல்லாத அரபு நாட்டில், அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்று எண்ணமில்லாத அரபு நாட்டில் இப்படி எனக்கு வெளிவந்து உதவியே தம்பி, நீங்கள் யாருக்கு தெரிந்து கொள்ளலாமா என்று அந்த தாய் கேட்டவுடன் அந்த இளைஞர் சொன்ன பதில், எம்மா, எந்த முகம்மதுடைய பேச்சை கேட்கக்கூடாது, அவருடைய கொள்கைகளை கேட்கக்கூடாது, அதற்காக மூனை விட்டு காலி செய்கிறேன், மூனை விட்டு ஒதுங்கிறேன் என்று சொன்னீர்களோ அந்த முகம்மது நான் தான் என்று பெருமானார் செல்வார்கள் சொன்னவுடன் ஆணி போனார்கள். வயதானத்தால் அதிர்ந்து போனார்கள். தன் கிழமையிலே உங்களை பற்றியா இப்படி சொன்னார்கள், தப்பும் தவறமாக சொன்னார்கள், நற்குணமாக இருக்கிறீர்கள், எனக்கு வயதான நிலையிலே இருக்கிற எனக்கு நீங்கள் எப்படி உதவுகிறீர்கள் என்று சொல்லி அந்த இளைஞர்களுடைய இனிய குணத்தினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி எத்தனை எத்தனை தாய்மார்களுடைய பாதத்தை சொத்தம் என்று சொன்னதை பார்க்கும்போது வாசகர்கள் ஒரு வாசகம் 2 நாளைக்கு பார்த்தேன். எனக்கு அந்த அதிர்ச்சி தான் நினைவு கொண்டது. ஒரு வயதான தாயுடைய படம் போடப்பட்டது. அந்த தாய் சொன்னார், மகனே, என் வயிற்றில் உனக்காக ஒரு கருவறை இருந்தது, ஆனால் உன் வீட்டில் எனக்காக ஒரு இருக்கை கூட கிடைக்காதா? வாசகத்தில் அந்த வாசகம் என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தில் பெற்றோரை மதிக்காமல் முதியோர் இல்லத்தில் அனுப்புகிற வழக்கம் இல்லை. முதியோர் இல்லத்தில் தாய்மார்களை, தாயை, தந்தையை அனுப்புகிற வழக்கம் இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. ஏனென்றால் இதுக்கு பெருமானார் செல்வார்கள் சொன்னார்கள், சொர்க்கம் இங்கே இருக்கிறது என்றால் அது எண்ணத்தோ தங்கள் அபதான உங்களை பெற்றெடுத்த தாயின் காலையில் சொர்க்கம் இருக்கிறது. உங்களை பெற்றெடுத்த தாயின் காலையில் தந்தையை விட சொல்லலை, தந்தையை விட தாயிற்கு முக்கியத்துவம். காலகுலத்தின் மகத்துவம் உணர்ந்தவர்கள் எங்கள் நாயகம். எனவேதான் அவர்கள் தாயின் காலையில் சொர்க்கம் என்று சொன்னார்கள். மாற்றப்பு வாசகத்தை பார்த்தவுடன் அந்த ஹதீஸ்தான் என் நினைவுக்கு வந்தது. வயதான தாயுடைய வாசகத்தை பார்த்தீர்களா? மகனே, என்னுடைய வயிற்றில் உனக்காக ஒரு கருவறை இருந்தது, ஆனால் உன்னுடைய வீட்டில் எனக்கு ஒரு இருக்கை கூட கிடைக்காதா என்று சொல்லி முதியோரிடத்தில் அனுப்பிவிடப்பட்ட பரிதாப தாயுடைய குரலை பார்க்கும்போது எங்கள் நாயகம் செல்லவார்கள் எப்படி சொன்னார்கள்? சொர்க்கம் வேண்டுமென்றால் தாயின் மதத்தெளியை பாருங்கள் என்று சொன்னாலே இந்த உயர்ந்த குணம்தான் இஸ்லாத்தின்பால் மக்களை ஈர்த்தார். பெருமானாருடைய நற்குணம் மட்டுமல்ல, பெருமானார் ஒரு உயர்ந்த சித்தாந்தம். வேதனை அண்ணா அவர்கள் ஒரு கருத்தை தமிழகத்தில் வெளியிட்டார்கள். திருமூலர் சொன்ன வாசகத்தை அண்ணா எப்படி சொன்னார் தெரியுமா? ஒன்றே குணம், ஒருவனே தேவன். இந்த வாசகத்தை தமிழ்நாட்டில் திருமூலர் எடுத்து சொன்னார். திருமூலருடைய அந்த வாசகம் தெருவெல்லாம் உணர்த்தப்பட்டு அண்ணாவார். ஒன்றே குணம், ஒருவனே தேவன். இந்த தத்துவத்தை யார் எடுத்து சொன்னால் தெரியுமா? இறைவனை புகார் சொல்கிறது. ஒன்றே குணம் என்றால் தானன்னாக்கு உம்மத்தம் வாழிலா, தானன்னாக்கு உம்மத்தம் வாழிலா, மனித சமுதாயம் ஒரே சமுதாயம். அடுத்து வாசகம் என்னது? ஒருவனே தேவன், இலாகும் இலாகும் வாழிதல், உங்கள் இறைவன் ஒரே ஒரு இறைவன். அல்லாஹ் சொன்ன வாசகத்தை திருமூலர் எடுத்து சொல்ல அந்த திருமூலருடைய வாசகத்தை அண்ணா அவர்கள் தமிழகத்தில் தெருவெல்லாம் அழைக்கப்பட்டார். ஒன்றே குணம், ஒருவனே தேவன். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தினால் ஈர்க்கப்பட்டு எண்ணற்றவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த ஒன்றே குணம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? எல்லா மனிதர்களுக்கும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை. பிறகுவால் மனிதர்களுக்கு மத்தியில் வேற்றுமை இல்லை, தீண்டாமை இல்லை, தீர்ப்பு இல்லை. மார்க்க
பெருமானார் செல்லத்தார்கள் சொன்னார்கள், உங்கள் பெண்கள் மாணவர்களுக்கு நிலை அடைந்துவிட்டால் அவர்களை கீழ்த்தேர்ந்து ஒதுக்கி வீட்டிற்கு வெளியே தள்ளிவிடார்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது. மாணவர்களுக்கு வங்கியர்கள் படித்தால் அவர்களை ஒன்றாக வைத்து சாப்பிட மாட்டார்கள். ஒரே டைனிங் டேபிள் தன் சொந்த மகளாக இருந்தார்கள், மனைவியாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் அவர்களுக்கு மாணவர்களுக்கு வந்து விட்டுவிட்டால் ஒரே மேசையில் ஒரே இடத்தில் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட அனுமதிக்க மாட்டார்கள். வீட்டுக்கு வெளியே பள்ளி குளத்திலே கூடாரம் அமைத்து அல்லது ஒரு தனியாக ஒரு குடியில் வைத்து அங்கே கண்டு வைத்த காலத்தில் தான் திருமலை குரான் கூறுகிறது, நபியே மாணவர்களுக்கு வங்கியை ஒதுக்கி விடாதீர்கள். உடல் வைத்தவர் அவரோடு நீங்கள் நெருங்கலாம் பழகலாம் என்று அவர்கள் தீர்த்தல்ல என்ற வார்த்தையை சொன்னபோது நாம் எண்ணி பார்க்கிறோம். மனிதனுக்கு மனிதன் தீர்த்தல்ல, கணவனுக்கு மனிதன் அவள் மாணவர்களுக்கு வந்தது என்பதற்காக அவள் தீர்த்தானவள் என்று ஒரு நேசத்தை மாற்றம். தீண்டாமையை ஒழித்த இஸ்லாம் அந்த தீண்டாமை ஒழிப்பை பற்றி மிக சிறப்பாக சொன்னவர்கள் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தருடைய ஒரு சொற்பொழிவு அமெரிக்காவில் நிகழ்ந்தது. சிகாகோ என்ற இடத்திலே விவேகானந்தர் உரையாற்றுகிறார். லேடிஸ் ஜென்டில்மேன் என்று தொடங்கக்கூடிய வரலாற்று புகழ்மிக்க உரை. அந்த உரை குறித்து இந்தியாவுடைய முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்னும் அந்த நூலிலே பதிவு செய்கிறார். அந்த மூல வாசகத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். பதிவு செய்கிறது பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அவரை யாரை குறித்து சொல்கிறார் என்றால் விவேகானந்தரை பற்றி. அமெரிக்காவை சென்று அவர் ஆற்றிய உரை நிகழ்ந்த நாளைக்கு பதிவு கொடுக்கிறது நினைக்கிறேன். 1896 ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி அவர் ஆற்றுகிறார். அந்த உரையை சொல்கிறார், இஸ்லாம் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் சுவாமி விவேகானந்தர் நிகழ்த்திய உரையில் ஒரு துணி மட்டும் இங்கே சொல்கிறேன். இது வைல்ட் இன் பேர் அரோசின் அலேரியா என்று சொல்லி இஸ்லாம் அது இஸ்லாம் அரோசின் அலேரியா அழகாக பாலைவனத்திலே இஸ்லாம் உதிக்கிறது, எழுந்தது. அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஞானியின் போதனையினால் அரபிகள் புத்துணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டார். இஸ்லாம் எங்கே உருவானது? சுவிட்சர்லாந்து போன்ற கோடைக்கால ஸ்தலத்திலே உருவானது. கொடைக்கானல் ஊட்டி என்று தமிழகத்தில் சொல்வதைப் போல உலகளாவிய சுற்றுலா தலம் சுவிட்சர்லாந்து கோடைக்கால ஸ்தலத்திலே உருவாகவில்லை. கொழுந்துகின்ற பாலைவனத்தில் இஸ்லாம் உருவானது. அதைத்தான் சொன்னால் இந்த ரிசர்வ் அலேரியா அரபக பாலைவனத்தில் இஸ்லாம் அருள் இஸ்லாம் உதித்தது. அந்த இஸ்லாம் உதித்த போது அரபிகள் எப்படி இருந்தார்கள்? காட்சிபிராணிகளாக காட்சிபிராணிகளாக இருந்த அந்த அரபிகள் தான் ஒரு மிகப்பெரிய ஞானியினால் உந்துதலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், படித்தெடுக்கப்பட்டார்கள், கிறிஸ்தவனா புத்துணர்ச்சிக்கு ஊட்டப்பட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டதாக நேரும். அதாவது விவேகானந்தருடைய நேரத்தின்படி 1896 ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி இந்த உரை பண்டிட் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய நூல் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலிலே பதிவு செய்துள்ளார். அந்த நிலையை தொடர்ந்து சொல்கிறார். அவரை கவர்ந்து சொல்ல தெரியுமா? இந்த தகவலை பதிவு தெரியுமா? விவேகானந்தருடைய நூற்றாண்டு ஞானி அதை இடம்பெற்ற செய்தி எனக்கு விரைவிலே அவர் குறிப்பிடுகிறார். பூரணமான சமத்துவம், சகோதர மனப்பான்மை, முஸ்லிம்களே திகழ வேண்டும் என்ற உண்மையை தன் வாழ்க்கை வாயிலாக முகமது வைத்து காட்டினார். உண்மையான சமத்துவம், உண்மையான சகோதரத்துவம் இஸ்லாமில் இருக்கிறதற்கு இஸ்லாமியர்களாக நாங்கள் சொல்லுவதல்ல. சுவாமி விவேகானந்தர் சொல்லிக்காட்டி அவருடைய நூற்றாண்டு இடம்பெற்றுள்ள இந்த தகவலை நான் நினைத்து பார்க்கிறேன். எவ்வளவு பெரிய ஒற்றுமை, எவ்வளவு பெரிய சமத்துவம்,
திருவி கையாளர் திருவிக்கா என்று சொல்லப்படுகிற சென்னையிலே அவர் வாழ்ந்ததற்கு திருவிக்க சாலை என்று அரசு பெயர். அந்த திருவிக்காவுடைய புகழ்மிக்க பாடல் என்ன தெரியுமா? அறவிலே நாட்கள் தோண்டி ஆண்டவன் ஒருவன் என்னும் மரபிலே வாழச் செய்து முகமது நெறியை போற்றி தரையிலே பொதுவிலகி சகோதர நேரமோடு கருவையா மனையை தந்த கருவையே போற்றி. அந்த திருவி கையாளர் தமிழ் திட்டத்தில் போற்றப்படுகிற அறிஞர் பெருமானாரை சொல்லும்போது அடிப்படை தத்துவம் என்ன தெரியுமா? மரபினை நாட்டில் தோண்டி ஆண்டவர் ஒருவரையும் மரபினை வாழ செய்த முகமது நபியை போட்டி. ஒரே வணக்கத்தில் குறித்தது ஒரே இறைவன் தான். 1000 கடவுள்கள் ஒன்றினான் என்ற அந்த தத்துவம். இரண்டாவது, தரையில் கொடுக்கின்ற சகோதர நேரம் எல்லோருக்கும் பொதுவான நிலை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு மதத்திலே கிடையாது, மனிதர்களுக்குள்ளே கிடையாது. சகோதர நேரம் முஸ்லிம்களை பார்த்து பல பகுதிகளிலும் சகோதர சமுதாயத்தவர்கள் வாரி அழைக்கிறார். அதிகாரத்தை பொறுத்தவரை பொதுவாக காத்தா என்கிறார்கள். காத்தா என்பது சகோதரன் என்கிறது. இது உருதுகிற வாரி. வாரி என்பது ஒரு ஜாதி அல்ல. வாரி என்பது ஒரு இனம் அல்ல. வாரின்னா சகோதரன். அண்ணே என்று சொல்லுவோம்ல அல்லது தம்பி என்று அழைக்கிறோம்ல, அண்ணே தம்பி என்று சொல்லப்படுகிற திருநெல்வேலி பாடல் அண்ணாச்சி சொல்வாங்க. அண்ணனை அன்னை பாடல். கடலோர பகுதி சாமிகளை சார்ந்தவர்கள் காத்தா என்பார். இந்த சகோதர வாசகத்தை வடநாட்டில் பொதுவாக தமிழகத்தின் பெரும்பாலும் பகுதிகளில் வாணிப்பார். இது வாணிகிறார் சகோதரர். எனவே முஸ்லிம்களை அடையாளம் காட்டுவதற்கு சகோதரன் என்ற வார்த்தையை முஸ்லிம் அல்லாதவர்களால் சொல்லப்படுகிற அளவுக்கு சகோதர நேயமாக திருவிக்கு அழைத்த இஸ்லாம் சகோதரத்துவத்தை சொல்லி முஸ்லிம்கள் அவர்கள் உதாரணமா நான் வளர்ச்சி வாய் வாங்கன்னு அன்னை வாங்குகிறார்கள். நம்மளுடைய வயதில் மூத்தவர் வாய் வாங்குகிறார்கள், என்ன தம்பி வாங்குகிறார். நம்மளுடைய இளைஞர் வாய் வாங்குறதுன்னா அன்னை வாங்குகிறார்கள். இந்த சகோதர நேயத்தை வாய் என்ற வார்த்தையின் மூலமாக இந்த பாடலுக்கு சொன்னவார்கள். அதை திரும்பிக்கு அழைத்து விட்டார். சுவாமி விவேகானந்தரும் அதை கவர்ந்து விட்டார். அதை விரிவாக சொல்லிக்காட்டுகிறார். எனவே இப்படி பலதரப்பதை நீக்கவாக்கலாம். ஈரோட்டில் பெரியாரை பொறுத்தவரை அவருடைய கொள்கை திராவிடத்திற்காக பெரிதும் போற்றப்பட்டுள்ளது. எல்லா தரப்பினரும் அவரை மதிக்கிறார்கள். அவருடைய நூலிற்கு வெளிவந்தது. அதை என்ன தரத்தை வெளிவந்தது என்று சொன்னால், இன வேற்றுமையிலேயே இஸ்லாம் ஒன்றே மறந்து, இன வேற்றுமையிலேயே இஸ்லாம் ஒன்றே மறந்து பேரே அது வெளிவந்த வருடத்தை பாருங்கள். 1947 ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி ஈரோட்டில் பெரியார் திருச்சியிலே ஒரு உரை நிகழ்த்துகிறார். அந்த உரை குடியரசுகளில் வெளியான போது அதற்கு பெரியார் தன்னுடைய குடியரசுகளை வெளிவரும்போது கொடுத்த தலைப்பு இன வேற்றுமை மொழியே இஸ்லாமிய நண்பர்கள் நோயெல்லாம் மருந்து என்ற இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் தீண்டாமை ஒழிப்பதற்கான மருந்து. இன வேற்றுமை உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஒடுக்கப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன், ஓரங்கட்டப்பட்டவன் என்ற நிலையெல்லாம் இல்லாமல் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஓரிலே என்ற தத்துவத்தை உலகத்தில் சொன்ன மாற்றம் இஸ்லாம். அவர் குறிப்பிடுகிறார். பெரியார் ஒரு சொல்லை பாருங்கள். அதாவது சுயமரியாத பிரச்சாரம் வளர்ந்து விட்ட பாலினத்தில் அனுமதம் வாழும் அருமையாக விற்பனை விஷயம் விலகி தன்னன்றி குடிக்கிறாக இருக்க வைத்து ஒளிபரப்பாக இருந்து தனித்த இடத்துக்கு பௌர்ணமியாக வந்தவரை நிகழ்ச்சிகரமான என்று அண்ணா திருப்பதி பெரியார் கேட்கிறார். எனவே எண்ணி பார்க்க வேண்டும். ஈரோட்டில் பெரியாரும் அவருடைய பாடலையை பாடல் என்ற அண்ணாவும் இஸ்லாத்தை பற்றி சொன்ன செய்திகளில் ஒரு வியப்பு தெரியுமா? ஒரு இடத்தை அவர் குறிப்பிடுகிறார். நான் 300க்கும் மேற்பட்ட இல்லாத பேசியிருக்கிறேன். 300க்கும்
அவருடைய ஒரு கருத்தை செய்வார்கள். அதாவது என் அன்புள்ள அருமை திராவிட சகோதரனே என்று சொல்லி கடைசியில் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆசிரியர் நாளை கடைசியில் 1957 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி சென்னை திருவள்ளிக்கேணி கடற்கரை நிலையத்தில் வெளியாடுவார்கள் அண்ணா ஆசிரியர்கள். அந்த உரையை அவர்கள் குறிப்பிடுகிறார். இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, இஸ்லாம் ஒரு மார்க்கம். இந்த ஒற்றை சொல்லுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல. ஏனென்றால் அவர் சொல்வார், நகைச்சுவாக சொன்னார், மதம் பிடிக்காது என. யானைக்கு மதம் பிடிக்கும். மதம் என்பது என்ன? கோபம் கொண்டு அழிப்பது. யானை என்ற ஒரு வன் சக்தி சின்ன சிறிய ஜீவன்களை அழிக்கின்றது. பல நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். யானைக்கு கோபம் வருகிறது, துணிக்கையால் பாகனையை கூட்டுறது, ஓங்கி அழைக்கிறது, கொண்டு விடுகிறது. ஏழைகள் வாழைகளை குடிசை பகுதிக்கு யானை வருகிறது, மனிதர்களை தூக்கி கொண்டு விடுகிறது. யானைக்கு மதம் பிடித்தால் அழிவுதான். எனவே அண்ணா சொல்வார், எனக்கு மதம் பிடிக்காது, யானைக்கு மதம் பிடிக்கும். யானை மதம் பிடித்தால் யானைக்கும் ஆதரவுக்கும் கூட அழைத்து ஏற்படும். எனவே இஸ்லாம் ஒரு மதம் அல்ல, மார்க்கம். மார்க்கம் என்றால் என்ன? எங்கே செல்ல வேண்டுமோ அந்த இடத்தை நோக்கி செல்லும். உதாரணமாக சென்னை மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்து, நம்ம கூட பஸ்ஸில் பார்க்கிறோம் அல்லவா? பட்டுக்கோட்டை மார்க்கமாக அல்லது மல்லிப்பட்டினம் மார்க்கமாக என்று சொல்லும்போது அந்த பேருந்து அந்த மார்க்கம்னா நம்ம எங்களுக்கும் சேர வேண்டுமோ சேர வேண்டிய பாதையை மாற்றம். எனவே மதம் என்பதற்கும் எனவே மதம் என்பது வேறு, மார்க்கம் என்பது வேறு. பாகுபாட்டை சொல்லி அருமையாக சொன்னார். இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது யானைக்கு பிடிப்பது மதம், அது ஒரு மார்க்கம். மார்க்கம் என்றால் செல்ல வேண்டிய இலக்கை நோக்கி சுட்டி காட்டுகிற பாதை. எனவே மனிதனை புனிதராக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பாதைதான் இஸ்லாம் என்பதை அண்ணாவுடைய சொல்லி நாம் இந்த நேரத்தில் எண்ணிப்பார். இன்ஷா அல்லாஹ் வாங்குவதை நேரத்தில் சிறிது இன்ஷா அல்லாஹ் உரிய நேரத்தில் தொழுகை நடைபெறும். அதற்கு முன்னால் நிறைவு செய்தி. நான் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கினோம். ஈரோடு பெரியார், பேரணியர் அண்ணா, அதே போல சுப்பிரமணிய பாரதி, இவரெல்லாம் பெருமானாரை பற்றி ஏராளம் சொன்னார்கள். எல்லாவற்றையும் எடுத்திருக்க நேரத்தில் இந்தியாவில் பார்த்தால் தேசப்பிதா காந்தியடிகள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் மிகச்சிறப்பாக சொன்னார். நேருடைய வார்த்தை அதுதான் சுவாமி விவேகானந்தரை சுட்டிக்காட்டினார். காந்தியுடைய வாசகத்தில் ஒன்று நம்மை கவர்ந்தது தெரியுமா? எந்த ஒரு புத்தகத்தை நாம் படிப்பதாக இருந்தாலும் காகிதங்களை குறைக்கும் போது எச்சில் தொட்டி தனி காலிக்கப்படும். நம்ம நடக்கப்படும். கொரோனா வந்த பிறகு எச்சில் தொடர்பாக கண்டறிவதில் அழைத்து உத்தரவு. ஏற்கனவே தெரியுமா? காகிதங்களை குறைக்கும் போது, வரலாற்று நூல்களை படிக்க காகிதங்களை குறைக்கும் போது எச்சில் தொட்டு குறைக்குவோம். ஆனால் நபிகள் பெருமானாருடைய வரலாற்றை படித்த போது, அவர்கள் பட்ட சோதனைகளை வேலைகளை நினைத்து பார்த்தபோது, நான் எச்சில் தொட்டி காகிதத்தை குறைக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களை நினைத்து நான் படித்த தண்ணீரை தொட்டு தொட்டு காகிதத்தை குறைக்கிறேன் என்று கேட்கிறார். காந்தியை சுட்டிக்காட்டிய வார்த்தை வரலாற்றில் கணிச்சு. அது எவ்வளவு ஆரம்பிக்கிறது? தண்ணீரை தொட்டு காகிதத்தை குறைக்கிறேன். அந்த அளவுக்கு எத்தனை இன்பங்கள், என்னென்ன தொல்லைகள் எம்பெருமானார் வாழ்க்கையிலே தவிக்கு அப்துல்லமான அருமையாக சுட்டிக்காட்டுவார். கல்லால் அடித்தார்கள் எம்பெருமானார் நாயகத்தை. அப்போது அவர்கள் சொன்னார்கள், கவியை சொன்னார், கல்லால் அடித்தவர்களே எங்கள் நாயகத்தை, கல்லால் அடித்தவர்களே கனிமரம் என்பதற்காக கல்லடித்தீர்களோ, கனிமரம் என்பதற்காக கல்லடித்தீர்களோ, கல்லடிக்கு கனி மட்டுமாவது காயின் பிஞ்சும் கூட உதவி. ஆனால் கல்லடிப்பட்ட போதெல்லாம் தனியை மட்டும் திறந்தவர்கள் தலைமை மரத்தை இந்தியன் ராஜேகன் கண்டறிந்தாரே புகழ்விக்க வெளிவதை கவிக்கு அப்துல்லமான சுட்டிக்கார். எங்கள் நாயகத்திற்கு ரங்கள் தானே ஆவரணம்,
சத்தியத்தை போதிக்க வந்த அந்த சாந்தனை நாடகத்தை ரணங்கள் தானே ஆபரணங்கள் என்று சுட்டிக்காட்டிய அந்த வரிகள் பெருமானார் பட்ட துன்பங்கள் முதலே அதை தாண்டி இப்படி சொல்கிறார். எதிர்காலம் பட்ட துன்ப துயரங்களை படித்த போது என்ற உள்ளம் பிடியது, என் கண்ணிலே கண்ணீர் பிடியது, காணிலே கொடுத்த கண்ணீரை தொட்டு சுட்டு காணியத்தை படுத்தி கொடுத்தேன். இப்படி இந்திய தேசங்கள் பட்டத்தில் தேசத்தின் அளவு நமது திராவிட பாரம்பரிய தமிழ்நாட்டின் அளவு மட்டுமல்ல உலகளாவிய அளவில் ஒரே ஒரு குறிப்பிட்ட நமக்கு சொல்ல நேரம் இருக்கிறது. மிக நீண்டது தாமஸ் பார்லை நீண்டே வரலாறு அதை சொல்ல நேரங்களை மைக்கேல் ஆர்ட்டை பற்றி மட்டும் மைக்கேல் ஆர்ட் என்பவர் அறிஞர். அவர் எழுதிய நூல் அது முழுமையான வரலாற்றில் மிகச்சிறந்த செல்வாக்கு படைத்த 100 பேரை வரிசைப்பட்டு அந்த ஆடல் படைக்கிறார். 100 வரலாற்று அறிவை தேர்வு செய்கிறார். உலக வரலாற்றில் ஒரு நாட்டின் வரலாற்றில் உலக வரலாற்றில் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற மிகுந்த செல்வாக்கு பெற்ற நபர்களில் பட்டியலை தொகுத்து அந்த பட்டியலை பெருமானார் நாயகம் செல்வார்கள் முதல்ல வருகிறார். அவர் வழங்கக்கூடிய 7 நாட்களை சிந்தித்திருக்கிறார். முதல்ல நாயகத்தை வைத்தார். வைத்தவுடன் அந்த புத்தகம் வெளிவந்த போது 70 நாட்கள். அந்த நூல் வெளிவந்த வருஷம் 1978ஆம் ஆண்டு அந்த நூல் வெளிவந்தது. அந்த நூலில் இடம்பெற்ற 100 மேடைகள் உலக வரலாற்றின் போக்கையை மாற்றி அமைத்த உத்தமர்கள் 100 பேரில் மைக்கேல் ஆர்ட் முதலிடம் பெற்றது எதிர்த்து பெருமானார் செலவாக. அதற்கு ஒரு சொல்கிற காரணத்தை பாருங்கள். My choice of Muhammad to lead a history based mostly influential person may surface from reading and make it questionable. அதாவது நான் தேர்தலிலே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலிடத்திலே வைத்தேன். இதற்காக மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் உலகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவருடைய அனைத்து பட்டியலிலே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடத்தில் வைத்தேன். இந்த என்னுடைய வைத்த நிலையிலே மேற்கொள்ளி பயனே சிலரால் மற்றவர்களால் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளார். என்ன ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் முதலாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியிலே ஏன் என்று கேட்டிருக்கிறார். But he was the only man in history who was supremely successful on both of religious and secular levels. Religious எனப்படுகிற மதம் சார்ந்த நிலையில், செக்குலர் லெவல் மதம் சாராத பொறுமையில் உலகத்திலேயே மிகச்சிறந்த சுப்ரீம்லி சக்சஸ் மிக உச்சகட்டமான வெற்றியாளர் இந்த 2 மாதங்கள். இந்த ஒரு வார்த்தையை பார்த்தால் இதற்கு யோசித்து பாருங்கள். வைத்த நாட்டுக்கு உலக வரலாற்றில் ஒரு மத அறிஞர் மதத்தை சொல்வதோடு மட்டுமல்லாமல் உலக வாழ்க்கைக்கான எல்லா பிரச்சனைகளையும் எடுத்துக்கொண்ட செக்குலரிசம் எனப்படுகிற மதசார்பற்ற தன்மையை சொன்னவர்கள் இருக்கிறார். அதுக்கு ஒருமானை தோற்றுக்கு ஒரே ஒரு உண்மை. பக்கத்து வீட்டினர்கள் வசூல் நீக்க உண்பவர்கள் என்னை சார்ந்தவர்கள். பக்கத்து வீட்டினர் யாராக இருக்கிறார்? உங்கள் பக்கத்து வீட்டினர் உதாரணமாக நமது ஊரில் எல்லா ஊரிலும் அண்டை வீட்டாளர் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம். ஆகிய பெருமானார் சொன்னார்கள், ஒரு பக்கத்து வீட்டில் இருப்பவர் வசூல் நீக்கினை உண்டால் நீ உண்மையான மூமின் அல்ல. இன்னிடத்தில் இருக்கிறார்கள், இடமும் மண்ணிலிருந்து எழுதமும் மன்னிச்சார். மண்ணிலே இருப்பவர்கள் எல்லோரிடத்திலும் நன்மை காட்டுங்கள், விண்ணில் இருக்கிறவன் உங்களுக்கு தருகிறார். பெருமானாருடைய சமய நல்லிணக்கப்பாடு, பெருமானாருடைய மனிதநேயப்பாடு, பெருமானாருடைய மனித நீதிப்பாடு, இதையெல்லாம் நாம் குடும்பத்தில் பட்டியலிட்டு பார்த்தால் சுகானந்தா இப்படி ஒரு தலைவர்களெல்லாம் இந்த உலகத்திற்கு ஈடுகாட்டணும், இந்த உலகத்திற்கு வழிகாட்டணும், இந்த உலகத்தில் ஈடேற்றணும். அவரை பற்றி தப்பு தரமான கருத்துக்கள் பிரச்சாரம் செய்யப்படும். காரணம் பெருமானாருடைய அந்த போதனையில் இருக்கிறது. அது ஈர்த்ததினால் மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்தபோது
போது அவர்களை பற்றி தவறாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. குடும்ப வாழ்க்கை பற்றி தவறான கற்பனைகளை பரப்புகிறார். ஆனால் உண்மையிலே ஆட்சியை தாமஸ் மார்லே ஆட்சி செய்து எதிர்களாரை பற்றி சொல்வதெல்லாம் கற்பனைகள் களங்கள் ஏற்படுத்தப்பட்டன. யதார்த்தத்தில் அவருடைய வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட வாழ்க்கை, தூய வாழ்க்கை, எல்லா துறைக்கும் வழிகாட்டி மதவாதியாக எடுத்துக்கொண்டு யாராவது அரசியல் பேச முடியுமா? பெருமானார் பேசினார். அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் அடையாளம் சொன்னார்கள். உங்களின் தலைவர் யாரையுமா? செய்தியில் போகிய மாறி மக்கள் தலைவனே, மக்கள் தொண்டனே, மக்கள் தலைவர். ஆக ஆட்சி பொறுப்புக்கு வருகிறவர்கள், அரசியல் பொறுப்பில் இருப்பவர்கள் தன்னை தலைவரின்றி காட்ட வேண்டுமானால் மக்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நான் இந்த வாசகத்தை கேட்டு போகிறதா? உங்களுக்கு ஊழியம் செய்ய வருகிறேன், எங்களுக்கு உத்தரவு. இந்த வாசகத்தை உலகத்திற்கு சொன்னவர்களே எதிர்கள் பெருமானார் சொன்னார். உங்களுக்கு பிள்ளையாக, உங்களுக்கு வேலைக்காரனாக கூப்பிட்ட பொருளுக்கு ஓடோடி வருகிறேன், எனக்கு வாக்களித்து. இது வாசகத்தை நாம் பார்க்கிறோம். எதிர்கள் பெருமானார் சல்லல்லாஹு இப்படி சொன்னார்கள். மக்கள் தலைவராக யார் வந்தாலும் அவர்கள் மக்கள் தொண்டராக இருக்கிறார்கள். செய்திருக்கோம் என்றாலும் எனவே ஒரு குடும்ப தலைவராக, ஒரு அரசியல் தலைவராக, ஒரு போர்ப்படை தளபதியாக, ஒரு வர்த்தகராக, ஒரு விஞ்ஞான நிபுணராக, ஒரு இலக்கிய சிற்பியாக, எல்லா துறைகளிலும் ஏக நேரத்தில் ஒழிக்க வாய்க்க ஒரே தலைவர் நம் உயிரின் மேலான கண்மணி நாள் செல்வதாசன் அவர்கள். அவர்களுக்கு அவருடைய நினைவு நாள் தான் இன்றைக்கு மீளாதுள்ளா. இதிலே மாநில அரசு விடுமுறை இருக்கிறது, மத்திய அரசு விடுமுறை. இன்றைக்கு மத்திய மாநில அரசு விடுமுறை, மீளாது விழாவுக்கு விடுமுறை. அது வந்த வரலாறு ஒரே வழியில் இருக்கிறது. தமிழ்நாட்டு முஸ்லிம்கள், இந்திய முஸ்லிம்கள் கோரிக்கை வைத்தார் அரசுகள், எங்களுக்கு நோன்பு பெருநாள், அச்சு பெருநாள், முஹர்ரம், இந்த மூன்றில் விடுமுறைதான் இருக்கிறது. இது போதாது. நபிகள் நாயகம் பிறந்த நாளுக்கு எங்களுக்கு விடுமுறை வேண்டும் என்று தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் மூலமாக தமிழக முதலமைச்சருக்கு 69ஆம் ஆண்டு கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது அந்த கோரிக்கை கண்ணியத்திற்குரிய காணிகளுக்கு ரஹமத்துல்லாஹி மூலமாக மீலாது விழா விடுமுறை வேண்டும் என்ற போது அரசு உத்தரவு பெறப்பட்டது. காணிகளுக்கு கேட்கப்பட்ட எதற்காக மீலாது விழாவுக்கு விடுமுறை வேண்டும்? அப்போது அவர் மீளாது விழாவுக்கு இன்றைக்கு அரசு விடுமுறை. முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை சந்திக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களும் கொரோனால பள்ளிகளில் விடுமுறை இயல்பாகவே வைத்துக் கொள்ளுங்கள். மகன் பள்ளிக்கு செல்லவில்லை, கல்லூரிக்கு செல்லவில்லை. தந்தை கேட்பார், மகனே ஸ்கூலுக்கு போகலையா, மகனே காலேஜுக்கு போகலையா? இல்லப்பா, இன்னைக்கு ஸ்கூல் லீவ். எதற்காக? நபிகள் நாயகம் பிறந்த நாள். அப்போ முஸ்லிம் அல்லாத மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கு போவதில்லையா என்று வீட்டிலே கேட்டால் இன்றைக்கு இல்லாத நிலை. இன்றைக்கு நபிகள் நாயகம் பிறந்த நாள், எனவே ஸ்கூல் லீவு. நபிகள் நாயகம் பிறந்த நாள், ஆலய லீவு. நபிகள் நாயகம் பிறந்த நாள், ஆபீஸ் லீவு. எனவே மாநில அரசு மொத்தமாக ஈடுபடுவது அன்றையிடம் நபிகள் நாயகம் பற்றி உள்ள சிந்தனைகளை ஒட்டுமொத்த தமிழர்கள் உள்ளத்தில் நினைவூட்டுகிறோம். எனவே எங்களுக்கு மீளாது விடுமுறை வேண்டும் என்று மாநில அரசு, பிபிசி காலத்தில் மத்திய அரசு அதை விடுமுறை. எனவே அந்த விடுமுறையினால் நான் நினைக்கிறேன், அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டு இந்த தகவல்களை இந்த பள்ளிக்கூடத்துக்கு இல்லாமல் நாம் எல்லோரும் நினைத்து பொதுத்துறையிலே மைதானத்திலே நடத்த வேண்டும். எல்லா சகோதரர்களையும் முன்னிலை வைக்க வேண்டும். முன்னிலைக்காக முஸ்லிம் அல்லாத பிரபலங்களை அழைத்து, குறிப்பாக காவல்துறையிலே அன்பர்களை அழைத்து முன்னிலையாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஊரில் அப்படி நடந்தது. நான் எத்தனையோ பொது நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறேன். எனவே அல்லாஹ் நாடினால் ஆண்டை அல்லாஹ்வுக்கு தந்தால் அடுத்த ஆண்டு இந்த ஹிமாயத் இஸ்லாம் சங்கத்தின் சார்பாக வெளியே நமக்கு எத்தனையோ அரசியல் கூட்டங்கள் நடக்கின்றன, எத்தனையோ ஆலய சபைகள் நிகழ்த்தப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி அடுத்த ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் அந்த குறித்த நாளில் நடத்துவோம். அல்லாஹ் அதற்கு நல்லது புரிவானாக. எல்லோரும் இஸ்லாத்தை புரியட்டும், எல்லோரும் நபிகள் நாயகத்துடைய உயர்ந்த தத்துவத்தை புரியட்டும். எனவே